பன்றி சாப்பிடாதீங்கன்னு இஸ்லாம் சொல்கிறது. இந்த பன்றியில இருந்தால் அந்த பன்றி காய்ச்சல் கிருமி உண்டாவது ஆரம்பத்தில் இப்போதைக்கு பன்றியிலேருந்து உண்டாகாட்டா கூட அதனுடைய துவக்கம் பன்றி தான், அதுக்கு தான் அந்த பேரை வச்சாங்க. அப்போ அந்த பன்றியில் வந்து அந்த மாதிரியான நாடாப்புழுக்கள் இருக்கிறது, பலவிதமான கேடு தரக்கூடிய பொருள்கள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஆடு மாடு கோழி இதுலெல்லாம் இருக்கிறதை விட அதிகமான கொழுப்புகள் இதில் இருக்கிறது. அது பன்றியில் தான், பன்றி இறைச்சியில் தான் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை கேடு செய்யக்கூடியது என்ற மாதிரி பல காரணத்திற்காக வேண்டி அதை செய்யாத. எப்படி இஸ்லாம் சொல்லுது, திங்கிற உணவுகளை எடுத்துக்கொண்டாலும் அது உன்னை வந்து பாதிச்சிடக்கூடாது. அப்ப இஸ்லாம் எல்லாத்தையும் என்ன பண்ணுதுன்னா, உன்னைய பாதிக்கிற எல்லாத்தையும் விட்டு தவிர்த்து கொள்ளுப்பா, உனக்கு கேடு செய்யற எதா இருந்தாலும் விட்டுரு, உனக்கு நன்மை செய்யறது செய்யி. இது எவ்வளவு பெரிய கான்செப்ட் இது. இந்த அறிவுரையை ஒரு மனுஷன் கடைபிடிச்சு வாழ்க்கை நடந்தால், இதை யாவும் பண்ணிக்கிட்டே இருந்தான்னு வைங்க, எப்படி யாவும் ஒரு காரியத்தை பஸ்ல ஏறி உட்காரானா இது நன்மையா கேடா, தண்ணியை குடிக்க போறானா இது நன்மையா கேடா, சோத்துல கைய வைக்க போறானா நன்மையா கேடா, அப்ப கேடுதான் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அப்ப விட்டு தானே வேணும். இன்னும் சொல்ல போனால் சில நன்மையான பொருள்கள் கூட கேடு செய்யக்கூடியதா இருக்கும். சில பேருக்கு அவனுக்கு பயங்கரமான சக்கரை நோய், சக்கரை நோயா இருக்கும் பொழுது அவனுக்கு என்னவாகும், சக்கரை நல்லதுதான், சக்கரை தேவைதான், மனிதனுக்கு தேவை. சர்க்கரை சத்து இருந்தால் தான் மனுஷன் வந்து ஆரோக்கியமா வாழ முடியும். பலவிதமான சத்துகள் அந்த சர்க்கரையிலிருந்து நம்ம கிடைக்கிறதுங்கிற தனி விஷயம். ஆனால் கிட்னி ஒழுங்காக வேலை செய்யலங்கும் போது, அந்த இன்சுலின் சரியாக சுரக்கலங்கும் போது, நீர்களை பிரித்து தள்ளக்கூடிய சக்தி அது இழந்து விடும் பொழுது அப்போ அந்த சர்க்கரை டேஞ்சர் ஆயிரும். சர்க்கரையை சாப்பிட்றத விட்டு தள்ளுங்க, சர்க்கரை இருக்கக்கூடிய சில உணவுப் பொருள் இருக்கு அதை கூட சாப்பிட முடியாமல் போயிடும். எந்தெந்த உணவுல எல்லாம் கிழங்குகள் இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் சர்க்கரை இருக்குமே, ஆனால் அதை கூட நீ சாப்பிடாதுன்னு சொல்றான். இப்போ நம்முடைய கடமை என்ன, இந்த சர்க்கரை நோய் நமக்கு இருந்தால் இது வந்து அந்த சர்க்கரை பொருளை சாப்பிட்றது நமக்கு ஹராம். சர்க்கரை எல்லாருக்கும் ஹராம் இல்லை, உனக்கு கேடு தரும் என்று இருந்தால் என்னவாயிரும், உனக்கு அது ஹராம், தவிர்த்து கொள்ளணும். சில பேர் என்ன ஆசையை கட்டுப்படுத்த முடியாது, அடக்க முடியாது, என்ன செய்வான், ருசியாத்தனை இருக்கு மாட்டு மேய்வோம், அட மேஞ்சினா மொத்தமாக போய் சேர்ந்துருவிப்பா, ஏற்கனவே கிட்னி ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, முக்கால்வாசி தான் வேலை செய்கிறது, அதுக்கே நீ என்ன செய்ய வேண்டிய உணவு கட்டுப்பாடு செய்யணும். நீ அதையும் விரும்பி சாப்பிட்டு இருந்தேன்னு அப்புறம் என்னவாயிரு, டயாலிசிஸ் பண்ண வேண்டிய நிலைக்கு நீ தள்ளப்படுவேன். அப்புறமேல டயாலிசிஸ் பண்ண முடியாத நிலைமை ஏற்படும், கிட்னி விலைக்கு வாங்கி வைக்கணும்னு சொல்லுவேன், அதுவும் கிடைக்காது. கடைசியில் போய் சேர்ந்து என்ன பண்றது, நம்ம அழிச்சு கொள்ளலாமா? அப்ப மனிதன் என்ன பண்ணணும், அவன் வந்து உடம்ப ஆரோக்கியத்தை பேணி கொண்டு வரணும். ஒருவேளை நமக்கு கேடு வந்து விட்டது என்று சொன்னால் எந்த மாதிரி ஒரு பொருள் வந்து நமக்கு கேடு தருமோ அந்த வழியை ஒருவன் தேர்ந்தெடுக்க கூடாது.